இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நீர் எங்களுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறேன். நாங்கள் இருக்கவும், இயங்கவும், படிக்கவும், உழைக்கவும், மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். இதோ இஸ்ரவேல் மக்கள் முதல் வாசகத்திலே நாம் தெல்லம் தெளிவாக பார்க்கிறோம். எவ்வாறு அவர்கள் இறைவன் செய்த செயல்களை மறந்து பிற தெய்வங்களை வழிபட்டு இறைவனுக்கு புறம்பாக வாழ்ந்தார்கள் என்பதை விளக்குகிறது. இறைவா, நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர். எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறீர். நாங்கள் நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த உலகிலும் மறு உலகிலும் உம்மோடு வாழ்ந்து நாங்கள் உமது அன்பை வெளிப்படுத்துகிற மக்களாக இருக்க வரம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் இறைவனை வழிபட மறுத்து பிற தெய்வங்களை வழிபட்டார்கள். ஆண்டவர் நீதி தலைவர்களை அவர்களுக்கு அனுப்பியும் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசித்தனத்தை வெளிப்படுத்தினார்கள் என்று தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது. ஆண்டவரே, நாங்கள் உமது அருளை உணர்ந்து உமக்கு ஏற்றவர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இளைஞனாக இருந்த ஒரு செல்வன் இயேசுவிடத்திலே வந்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். கட்டளைகளை சொல்கின்றார். இதை நான் கடைப்பிடிக்கின்றேன், மேலும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது, நிறைவுள்ளவராக வாழ விரும்பினால் போய் உம் உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் என்று கூறினார். அந்த இளைஞன் மன வருத்தத்தோடு சென்றான் என்று விவிலியம் கூறுகிறது. ஆண்டவரே, நாங்கள் நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மக்களாக வாழக்கூடிய அருளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.